உங்க அழுகைய யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா உங்க அழுகைய ஆண்டவர் பார்ப்பார். கைகளை உயர்ச்சி அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் மனதுருக்கமுடையவர். ஜனங்களுடைய அவன் அழுகைகளை புரிந்து கொள்ளுகிற தேவன். சிலர் நம்ம அழும்போது ஆறுதல் செய்வார்கள், ஆனா நாம அழும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. மனிதர்கள் நமக்கு ஆறுதல் மட்டும்தான் செய்ய முடியும், ஆனா ஆண்டவர் ஆறுதலும் செய்வார், அற்புதமும் செய்வார். வேதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கும்போது அதுல எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 13வது வசனத்துல கடவுளுடைய மனதுருக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரம் 13 சொல்லுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு நாயின்னு ஒரு விதவை இருக்கிறார், அவளுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய புருஷன் இறந்துட்டான். இப்ப என்ன நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, அவனும் செத்து போகும்போது எல்லா ஜனங்களும் அவனோடு போறாங்க, ஆனா ஆண்டவர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினார். நாம கஷ்டப்படும் போது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் மனதுருகுவார். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது, கர்த்தர் மனதுருகி அற்புதம் செய்தான். இன்னும் வேற ஒரு சம்பவத்துல ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு இடத்துல வர்றான். பிரைஸ் காட். அல்லேலூயா.